ஞாயிற்றுக்கிழமைகள் அன்னைக்கெல்லாம் ரோட்ஸ் இல்லை, அடிச்சு போட்டா யார் கேட்பா? முன்னால் வர மேகத்தை வந்து பார்க்கும்போது அடுத்த வழியே எனக்கு தெரியல. தனியா காட்டில் விடப்பட்ட நிலைமை இதான் முடியுமா? இந்த பாட்டு தான் எனக்கு வந்துச்சு. ஆண்டு இந்த பாட்டை சின்ன வயசுல பாடினது ஞாபகப்படுத்தினாங்க. மேகம் வந்துருச்சு, இருளாயிடுச்சு, முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. இந்த பாட்டு வரிகள் தான். மேகம் வந்தாலும் சரி, இருள் சூழ்ந்தாலும் சரி, அதுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்ம கூட நடப்பார். இதான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற சித்தம். அதை செய்யணும். ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. நம்பிக்கையில் படி. நீ நம்பிக்கையில் படி. இந்த காரியத்தை செய். பயப்படாத. நான் உன்னோட இருக்கிறேன். உன்னை அழைச்ச தேவன். அதான் இதை பார்த்தேன். When we walk with the Lord in the light of His word, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் what a glory He sheds on our way. என்ன மகிமை அவருடைய நம்முடைய வழிகளிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். வாழ்க்கையில நீங்களாம் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நேருக்கு நேர் தேவதூதர் பார்த்தேன். ஆனா தேவதூதர் எனக்கு தெரியல. தேவதூதரால் செதுக்கப்பட்ட கோலை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. நீங்களும் வெத்தையில வச்சிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்க. மனுஷனால் செதுக்கப்பட்டதல்ல. What a glory sheds on our way. ஜோ வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது 2 வயசு தான் இருக்கும். அதை கோலை பிடிச்சிட்டு நான் ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அந்த கோலை பிடிச்சிட்டு நானும் பிடிச்சிட்டு நிற்கிறான். அவளால் அப்படியே நிற்க மாட்டேன், அப்படியே ஆடுறான். அந்த கோலை பிடிச்சிட்டு இப்படி அற்புதங்களை கர்த்தர் காண்பித்தார்ல. நான் கர்த்தர் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி காண்பித்தார். யாருக்கு எதிராக செஞ்சாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தானே. மகா பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் கர்த்தர் செஞ்சார். ஜெரன் மலையில் போய் நின்னவுடனே அந்த மலையை அப்படியே அடிச்சு மாபெரும் அடையாளங்கள் செய்தார். மாபெரும் அடையாளங்கள் செய்தார். அற்புதங்களை செஞ்சாரு.
கிறிஸ்துவின் விலைப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, ஆமென்.